எங்களோட பிளான் என்னன்னா தீபாவளிக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். அப்புறம் வந்து யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தீபாவளியா வெள்ளிக்கிழமை தீபாவளியான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் நான் வந்து வியாழக்கிழமை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நாளைக்கு தான் தீபாவளி கொண்டாட போகிறோம்னு தெரியாமல் மட்டன் வேறு வாங்கிட்டோம். ஸோ அதனால் மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தீபாவளிக்கு ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் வந்து எத்தனை நாள் லீவு? 7 days பார்த்தீங்கன்னா லீவு. இன்னைக்கு எதுக்கு லீவ் விட்டாங்க? குவார்ட்டரோட லாஸ்ட் டேன்றதுனால லீவு. காலையிலேயே வந்து சுதீக்ஷா கீதிகாவோட கிளாஸில் வந்து மீட்டிங் இருந்தது டீச்சரோட. அதுக்கு நானும் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தோம். ஸோ நாளைக்கு தீபாவளி, அடுத்த நாள் ஹாலோவீனா? நாளைக்கு தான் ஹாலோவீன், நாளைக்கு தான் தீபாவளி. ரெண்டுமே ஒரே நாளில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே சண்டே லீவு, அடுத்த மண்டே டியூஸ்டே லீவு. ஏண்டா சரி. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி? ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து க்ளீனிங்கு இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நார்மல் டேஸ்லேயும் வந்து நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பிரிச்சிருக்கோம். ஸோ டெய்லி யார் வீடு கூட்டணும், யார் வந்து என்ன க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து வீடும் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆளுக்கு ஒவ்வொரு சைடு சொல்லி பேசிட்டோம். நீ வந்து சாமி செல்ஃபை க்ளீன் பண்ணு, நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அந்த கபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி, நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேன். சமையல்லாம் முடிச்சு மத்தியானம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டாங்க சுதீக்ஷா. கீதிகா வந்து சாமி செல்ஃபெல்லாம் முடிச்சுட்டு சாமி அந்த இப்போ இதெல்லாம் இருக்குல்ல விளக்கு இதெல்லாம் அதுக்கு எல்லாமே வந்து பொட்டு வச்சு அதெல்லாம் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு அதை ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக சாமி செல்ஃப் ஃபுல்லாக கீதிகா ரெடி பண்ணாங்க. சுதீக்ஷா வந்து மற்ற எல்லா வேலையும் பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணணும். அப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் இப்போ விளாண்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் விட்டு அப்படி பண்ணதுனால நைட் ஆகிடுச்சு. பட் ஓகே ரிலாக்ஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பித்தளை ஜாமான்லாம் கொஞ்சம் இருந்தது. அதையுமே வந்து இந்த வெள்ளி விளக்கு இதெல்லாம் விளக்கும் போதே ஃபுல்லாக எல்லாம் விளக்கி வச்சுட்டேன். இன்னும் கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது. ஸோ அதுவும் முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். இந்த மாவாட்டி அள்ளிட்டு அதோடு முடிச்சிடுவேன். இதில் பார்த்திங்கன்னா மட்டன் இருக்குது, காலையில் கறி குழம்பு, இட்லி. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் நாளைக்கு. நாளைக்கு Thursday. ஸோ அதனால் நான் தேங்காய் சட்னி அரைச்சிக்குவேன். அதனால் நான் வெஜிடேரியன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கறி குழம்பு இட்லி பண்ணி சாப்பிடணும். எங்கே மெஹந்தி? 2 மெஹந்தி வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு போட்டு விட்றேன். நீ தாங்க போட்டு விட்றேன். போட்டு விட்றேன். முகத்துலேயும் போட்டு விட்றேன். ஸோ அடுத்து வந்து நாங்கள் கோலம் போடலான்னு நினச்சிருக்கோம். ஆனால் எத்தனை மணிக்கு கோலம் போடுவோன்னு தெரில. இப்போயே ஆக்சுவலாக வந்து 7 o'clock ஆகிடுச்சு. காலையில் நடுங்குற குளிரில் உள்ளேயே போட்டுக்கலாமா? இங்கேயே 2 கோலத்தை போட்டு விட்ருவோம். ஸோ நாங்கள் வந்து இங்கேயே கொஞ்சம் கோலம்லாம் போட போகிறோம். வெளியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் வந்துருச்சு. என்னடா எவ்வளோ மசில்ஸ் பாருங்கள் கீதிகாக்கு. கீதிகா எண்ணெய் இன்றைக்கே தேய்ச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கும் காலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். என்னடா நல்லெண்ணெய் வச்சிட்டியா? நல்லெண்ணெயா வச்சேன். அது தேங்காய் எண்ணெய் பார்ப்போம். நல்லெண்ணெய்னா அந்த விளக்குக்கெலாம் ஊற்றுவோம்ல நல்லெண்ணெய், அது வந்து வச்சு குளிக்கணும் நாளைக்கு. ஓகே. ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. எவ்வளோ வேலை நம்ம செஞ்சாலும் ஃபைனலி கிச்சன் க்ளீன் ஆனால் தான் நமக்கு வந்து எல்லாமே க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கோலமாகவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு இங்கேயே வந்து ஒரு மாக்கோலம் மாதிரி போட்டுட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்து ஃபஸ்ட்டு வேக போட்டேன். அதுக்கடையில் வந்து மாவு வந்து நல்லா பொங்கி இருந்தது. சரி அது வந்து இட்லி ஊற்றி ஒரு செட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈடு ஊற்றி வச்சுட்டேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி அப்புறமா வந்து அப்பம் பண்ணுவேன். எல்லா வருஷமுமே தீபாவளிக்கு காலையில் எண்ணெய் சட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் காலையில் வந்து அப்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா சுதீக்ஷா கீதிகா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். சுதீக்ஷா வந்து நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா அப்பம் கண்டிப்பாக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்பமும் பண்ண போகிறோம். மற்றபடி இந்த வருஷம் வேறு எதுவுமே வந்து நான் ஸ்நாக்லாம் பண்ணலைங்க. பண்ணியிருந்தால் அதெல்லாம் வீடியோ போட்டிருந்துருப்பேன். எதுவுமே பண்ணல. இந்த வருஷம் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து கடையில் வாங்கி வச்சிட்டோம். எல்லா வருஷமுமே பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் இருந்ததுனால பண்ண முடியல. குழந்தைங்க எந்திரிச்சோன்னே ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு நல்லெண்ணெய்லாம் வச்சு விட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து குளித்து ரெடி ஆகிட்டுருக்காங்க.
நான் அதுக்குள்ளே வந்து சமையல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா வேகமாகவே எழுந்திரிச்சிட்டோம். ஹஸ்பண்ட்க்கும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் லீவு. அவங்க வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தால் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் வேகமாகவே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோன்னா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சாமிக்கு சும்மா ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு வாங்கி வச்சுருந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழேயே நம்ம வீட்லேயே வந்து வாழை இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இட்லி கறி குழம்பு அப்புறமா வந்து நம்ம செஞ்ச அப்பத்தையும் வச்சு 3 பேரும் சாப்பிட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து சுதிக்ஷா அரைச்சி கொடுத்தாங்க, அது இருக்குது. சாப்பிட்டாச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? இட்லி கறி குழம்பு அப்புறம் அப்பம் சாப்பிட்டாங்க. என்னடா சுதிக்ஷாக்கு பிடிச்ச அப்பம், கீதிகாவுக்கு பிடிக்குமா அப்பம்? ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு ஒன்றும் சமையல் பெருசாக இல்லை, ரைஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க சுதிக்ஷா. குழம்பு ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதை வச்சு சாப்பிட்ருவோம். வெடி வந்து எப்போ போடணும்? மதியானம் இல்லை, நைட் டைமில் போடணும். என்னென்ன ஹாலோவீன் வேறு இருக்கிறதுனால நாங்கள் 5:30க்கு ஹாலோவீனுக்கு போகிறோம். ஆமாம் ஆமாம், அதுக்கு போகிறோம். அப்புறம் போயிட்டு வந்து அப்புறம் வந்து திருப்பி நாங்கள் இந்த ஹாஃப் சாரி இப்போ நாங்கள் சரியாக கட்டலை, சும்மா அவசரமாக சாமிக்காக கட்டணும், சாமி கும்பிடணுன்னு. ஸோ ஈவினிங் நல்லா கட்டுவோம். என்னடா புதுசு தீபாவளி ட்ரெஸ் இதுதான். கை காட்டு, மெஹந்தி காட்டு. ஒரு கையில் தான் போட்டேன், ஏன்னா கீதிக்காக தூக்கம் வந்துருச்சு. ஆமாம், அதனால் ஒரு கையில் மெஹந்தி போட்டோம். என்னடா நிறைய கீதிகா வந்து இங்கே வரைக்கும் போடணும், நாங்கள் ஃபுல்லாக போடணும். அதனால தாமரை பூ அது இதுன்னு போட்டோம், எல்லாமே இலையெல்லாம் போட்டோம். ரெண்டு கையில். நீ தூங்கிட்டல, இல்லாட்டி அம்மா போட்டு விடுறேன் சொன்னேன்ல. டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து லோட் பண்ணுவேன். முடிச்சிட்டிங்களா? தேங்க்யூ. இப்போ நான் லோட் பண்ண போகிறேன். எஸ், எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு என்ன வேலைன்னா கொஞ்ச நேரம் படுத்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள். அப்படியே டர்ட்டியாக இருந்தால் உள்ளே இருக்கட்டும். ஹாய், உங்களோட மெஹந்தி காட்டுங்க. தீக்ஷாவோட மெஹந்தி சூப்பராக வந்துருச்சுல. இது வந்து சும்மா இன்ஸ்டன்ட் மெஹந்தி. என்னடா உடனே ஒரு செகண்டில் இப்படி காமி. ரேராக இருக்கீங்களா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஊருக்கெல்லாம் பேசிட்டீங்களா? எல்லாருக்கும் பேசியாச்சா? யார்கிட்ட பேசுனீங்க? சுக்குமி தூங்கிடுச்சு. மற்ற எல்லார்கிட்டையும் நாங்கள் பேசிட்டோம். பேசி வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. தீபாவளி ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் நல்லா. ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலோவீனுக்கு வந்து குழந்தைங்கள ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம், அதையும் போட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு நான் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறேன். குழந்தைங்க வந்து ஆக்சுவலாக ஹாலோவீன் இதுக்கு போகணும் இல்லையா, அவங்க வந்து இந்த ஹாலோவீனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு கம்யூனிட்டி ஃபுல்லாக ரவுண்டு போயிட்டு அப்புறமா என் ஹஸ்பண்ட் கூட அவங்க வந்து அந்த பார்ட்டிக்கு வந்துடுவாங்க. அங்கே பார்ட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ண போகிறோம். சுதிக்ஷா வந்து பிளாக் கேட் வந்து மேக்கப் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக போடுற மேக்கப். ஸோ அதனால் மோஸ்ட்டாக அது போட்டிருக்குவாங்க அவங்க. கீதிகா வந்து டெவில் மேக்கப் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஹாலோவீனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அனுப்பி வச்சுட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிக்கு போயிட்டோம். இங்கே வந்து வருஷம் நாங்கள் தீபாவளிக்காக மஞ்சு வீட்டுக்கு வருவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மஞ்சு வீட்டுக்கு தான் வந்தோம். அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்தது. ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னரும் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வெளியில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. நீ சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. Good job. I want to go. Sakshi, say hi. Hi Saurabh. Happy Diwali.
ஹாப்பி தீபாவளி. ஏய் மாய் காய். ஹாய் தீபாவளி. லைனா வைங்க. அவன் கையில இருக்க ஜாக்கெட் வாங்க. பிரியா என்னடா இருக்கா? ஹாப்பி தீபாவளி. ஏய் செடியை கொண்டு போய் பத்த வச்சு விட்றாதீங்கம்மா. எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடினோம். அம்மா அப்பா வந்து இந்தியாவில் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்களோட வீடியோவும் வந்து நம்ம அம்மாவோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.